தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிற வேத வசனத்தின்படி கர்த்தாவே, காலமே தேவ சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களை தெரிவு செய்ததற்காக நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. ஆமீன். ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த கால ஜெபத்தில் எங்களை நீ கொண்டு வந்ததற்காக சோத்திரம். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், வர வேண்டியவர்களையும் உற்சாகமாக கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆண்டவரே, லைவ் மூலமாய் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதியும். தேவக்கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பாடல் ஆராதனை பீல் அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை நேசித்து பாதுகாத்து இரவெல்லாம் அவருடைய கிருபையினால் அவருடைய சட்ட நிழலில் மூடி மறைத்து இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்கும்படியான கிருபைகளை இந்த காலை வேளையை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். விதத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். நம்முடைய நெருக்கங்கள், அவரை ஆராதிக்க ஆராதிக்க நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற காரியங்கள், நம்மை நெருக்குகிற காரியங்கள்லேருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். இந்த காலை வேளையிலும் நாம் இந்த பாடலை பாடி, இந்த பாடலை இப்படியாக ஒரு வரி சொல்லுகிறது, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை, ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், நான் ஆண்டவருடைய தோள் மேலே இருக்கிறதுனால நான் தைரியமாக இருப்பேன் என்று சொல்லி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. சொல்லுமா, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. எல்லாரும் சொல்லுமா, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். சொல்லுமா, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. சொல்லுமா, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். 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 குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை,
குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சொல்லுமா, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆமே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 வியாதி வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. எல்லாரும் சொல்லுமா, வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க. ஆமே, ஆனா ஒன்று மட்டும். நல்ல விசுவாசத்தோடு சொல்லுவோமா, எவ்வளோ சூழ்நிலைகளை நெருக்கினாலும் ஆண்டவரே உம்முடைய தோள் மீது என்னை சுமப்பதினால் எதுவும் என்னை நெருக்க முடியாது. நெருக்கத்திலிருந்த எனக்கு கர்த்தர் ஒரு விசாலத்தை உண்டு பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். நெருக்கத்திலிருந்து கொண்டு வந்து விசாலத்திலே வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. காலை வேளையில் அறிக்கை பண்ணுவோமா, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. சொல்லுங்க, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. மறுபடியும் சொல்லுமா, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆமே, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆமே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். எல்லாரும் சொல்லுமா, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. இயேசுவின் தோள் மேலே ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல.
ஒன்று மட்டும் தெரியும், என்னை நீர் சுமக்கின்றீர் ஆண்டவரே. என்னை தப்புவிக்கிறவரே, என்னை விடுதலையாக்குகிறவரே, என்னை தேற்றுகிறவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நெருக்கங்களிலும் விடுதலையாக்கி என்னை நடத்துகிற தெய்வமே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆமே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீர். சொல்லுமா, தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. எல்லாரும் கேட்பணுமா? என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ஆமென், கிருபை போதுமே. எல்லா ஒரு மனமா நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். சொல்லுமா, நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உம் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உம் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் ஆமென். தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. ஆமாண்டவரே, என் தேவா, உங்க கிருபை போதுமே. எல்லாரும் அறிக்கை பண்ணி சொல்லுவோம் அந்த காலை வேளையில், ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். ஆண்டவரே உம்முடைய கிருபை. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார்
நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். சொல்லமா, நீர் என்னை தேடி வராதிருந்தா ஆமே நான் என்றோ மறிச்சிருப்பேன். கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா கிருபை போதுமே. சொல்லுங்க, என் தேவா. எல்லாரும் சொல்லுமா, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஓ, அனுதினமும் காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமே என் ராஜா கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா கிருபை போதுமே. என் தேவாமே என் ராஜா க்ளோரி உங்க கிருபை போதுமே. என் தெய்வமே என் தேவா நல்லவரே என் ராஜா இயேசுவே உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை போதுமே. ஆமே உங்க கிருபை போதுமே. இயேசுவே கிருபை போதுமே. என்னை நடத்துவதற்கு உங்க கிருபை போதுமே. என்னை பாதுகாப்பதற்கு கிருபை போதுமே. எனக்கு ஆலோசனை தருவதற்கு கிருபை போதுமே. உங்க கிருபை போதுமே. நல்ல தெய்வமே, எங்கள் மேல் கிருபையை பொழிந்தருளுகிறவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தெய்வமே, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல் பொழிந்தருளுவீராக. நாள்தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபைகளை பெருக பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளை பெருக பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதிகாலையிலே உம்முடைய கிருபை எங்கள் மேல் பெருகுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ரிதனலரா கதுனா ரிதனலரா ரிமரதனலரா பஷதனலரா கதுனா ரிமரதனலரா தனலரா வரதனலரா ரிதனலரா வரதனலரவா ஓரி மரதனலரா பஷதனலரா கதுனா ரிதனலரா போரதனலரா ரிதனலரா வரதனலரா கதுனா ரிதனலரா ரிமரதனலரா வரதனலரா ஓரி மர வரதனலரா வரதனலரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். எல்லா இடங்களிலும் உம்முடைய கிருபை பெருகட்டும். எல்லா பாதைகளிலும் உம்முடைய கிருபை பெருகட்டும். ஈமா ஷதனலரா கதுனா ரிதனலரா பரதனலரா கதுனா ரிதனலரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அக்கினி சூளையிலிருந்து காக்கிற கிருபை, சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்கிற கிருபை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில பெருகட்டும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை பெருகட்டும். உம்முடைய ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை பெருகட்டும். அபாஷதனலரா கதுனா ரிதனலரா பரதனலரா கதுனா ரிதனலரா ஓ ரிமரதனலரா பரதனலரா ரிதனலரோ ரதனலரபா ரிகதுனா ரிதனலரா பஷதனலரா ஓரி மரதனலரா கதுனா ரிதனலரபா ரிமரதனலரா பரதனலரா ரிதனலரா பரதனலரா பரகதுனா ரிதனலரா ஓரி மரதனலரபோ ரிதனலரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு பரிபூர்ண விடுதலை, ஒரு பரிபூர்ண விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வியாதியிலே ஆண்டவரே வியாதி அடைந்தாலும் நாம் வியாகுலம் அடைவதில்லை. ஏன்னா உங்க தோல் மேல் இருப்பதனால, உங்க தோல் மேல் நீர் எங்களை சுமப்பதனால். ஓ தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சுவே. நன்றி 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 ராஜா நல்லவரே. நன்றி ராஜா
நீர் நல்ல தெய்வம் அப்பா, நீர் நல்ல தெய்வம் ஆண்டவரே. உடைய கிருபை எங்கள் வாழ்நாளிலே அனுதினமும் பெருக பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பாதைகளிலும் எந்தெந்த இடங்களில் எல்லாம் எங்களுக்கு இன்னும் தேவைப்படுகிறதோ எல்லா இடங்களிலும் உடைய கிருபை பெருகட்டும், உடைய தயவு பெருகட்டும், உடைய இரக்கம் பெருகட்டும் ஆண்டவரே. மட்டுமாயுமே ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததிரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும் வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைபடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. Praise God. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கத்திருந்த காலவேளையிலே நம்மை அழைத்து வந்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் தேவனுடைய சில வசனங்களை நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதித்து கர்த்தருக்கு துதி செலுத்தும் விதங்கள் என்று சொல்லி நம்ம ஒரு சில துதிகளை எப்படி தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக செலுத்துகிறார்கள் என்று நம்ம சில துதிகளை பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிப்பது ஒரு 7 விதமாக நீங்கள் நாடும் தேவனை ஆராதிக்கிறோம். ஒரு 7 விதமாக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இப்போ நம்ம ஒரு திருச்சபையிலே வரும்போது, ஒரு ஆராதனைக்கு வரும்போது, அந்த ஆராதனையிலே நம்ம ஒரு 7 விதமாக தேவனை ஆராதிக்கிறவங்கள நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இன்னும் கூட சில சூழ்நிலையிலே பார்க்கலாம். எவ்விதமாக ஒரு ஆராதனையில் வந்து தேவனை சில தேவ ஜனங்கள் வந்து துதிக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அல்லது ஒரு ஆராதனை முடிகிறதற்குள்ளாக எத்தனை முறை அவங்க வந்து இந்த துதிகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது, அந்த துதிகளில் எத்தனை விதமாக தேவனை அந்த இடத்துல ஆராதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க என்று நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் ஆராதிக்கிறதுல நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் விதவிதமாய் தேவனை ஆராதிக்கிறார்கள். ஒரு மணி நேரம் நடக்கிற ஆராதனையில் என்ன செய்யலை, நம்ம அப்படியே 1 மணி நேரம் நடக்கிற ஆராதனையில் ஒரே விதமாக தேவனை யாரும் ஆராதிப்பதில்லை. விதவிதமாக கர்த்தருக்கு துதிகளை செலுத்துகிறாங்க. விதவிதமாக ஒவ்வொரு விதமாக ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தருக்கு முன்பாக துதிகளை செலுத்துகிறார்கள். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. முதலாவது சிலர் வந்து ஆண்டவரை வந்தோடனே, சில பேரை பார்த்தீங்கன்னா வந்தோடனே முழங்கால் போடுவாங்க. அல்லேலூயா. வந்தோடனே முழங்கால் போடுவாங்க. தம்பி கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கண்ணா. எந்திரிச்சு நான் சொல்கிறத வந்து இப்போ நீங்கள் கேட்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தலையை கீழே போட்டிங்கன்னா வசனம் கேட்க மாட்டீங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து எப்படியெல்லாம் கர்த்தரை வந்து ஒரு ஆராதனையில் ஆராதிக்கிறீங்கன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுங்க, எல்லாரும் தெரிஞ்சுங்க. நடுப்புற இவ்வளோ இடத்த விட்டுட்டு எல்லாம் அந்த லாஸ்ட்டில் போயிட்டீங்க, கொஞ்சம் தள்ளி உட்காந்திங்கன்னா செவருக்கு அந்தாண்ட போயிடலாம். அப்படி வாங்க. வந்துட்டீங்களா? இன்னும் வந்து பந்தி அமர கூட தெரியல. இயேசுநாதர் அற்புதம் செய்யணும்னா முதலாவது பந்தி அமர கற்றுக்கணும். அந்த பாய் எடுத்துருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இயேசு வந்து சீசர்கள் மத்தியில் அந்த வந்த வசனத்தை கேட்டவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? ஒரு அற்புதம்லாம் செய்கிறார். ஏன் அவர் செஞ்சார்? ஸ்தோத்திரம். மக்கள் பசி ஆற்றணும், ரைட்டு. அதே சமயத்தில் அதில் ஒரு ஒழுங்கை வச்சுருந்தார். என்னென்னா பந்தியாக 50 பேராக பந்தியாக உட்கார சொல்லுங்கள்,
என்று சொல்லி 50 பேராக உட்கார வச்சாங்க. வரிசையாக உட்கார வச்சாங்க பாருங்க. ஆண்டவருக்கு டிசிப்ளின்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சேர்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள், கண்ணா அப்படின்னான்னு போட்டிருப்பாங்க. சேர் எங்கே கிடக்குன்னே தெரியாது, கட்டில் எங்கே கிடக்குன்னே தெரியாது. அந்த வீடை பார்த்தாலே தெரியும் இந்த சேர் கிடக்கிற முறைகள், அந்த வீடு எப்படி இருக்குன்னு. சில பேருக்கு சில வீடை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு சில வீட்டை பார்த்ததும் அப்படியே மனசெல்லாம் ஒரு விசனமாக ஒரு மாதிரி இருக்கும். அதான் வீடெல்லாம் க்ளீனாக இருக்கணும். சில வீடுகள்லாம் உள்ளே விட மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க. எனக்கு தெரியும், ஒரு சில வீடுகளுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். போன உடனே வெளியில் வந்துடுவாங்க. வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. ஆனால் உள்ளே விட மாட்டாங்க. என்ன அது ஒரு ரீசன் என்னன்னா, உள்ளே விடுவாங்க, அப்படி ஒரு பாகுபாடெல்லாம் கிடையாது. அதுக்காக ஊழியக்காரங்களையோ அல்லது விசுவாசிகளையோ வெளியில் நிறுத்தி தான் பேசணும் அப்படிலாம் ஒரு கோட்பாடெல்லாம் கிடையாது. தாழ்மைக்குரியவங்க தான். ஆனாலும் சில பேர் அப்படி ஏன் செய்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே அலங்கோலமாக கிடக்கும், எது எது எங்கெங்கே இருக்குன்னே தெரியாது. எல்லாம் கண் அப்படின்னா போட்டு வச்சுருப்பாங்க. கேட்டால் நேரம் இல்லைம்பாங்க. சோத்திரம் எப்படிங்க, நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில வீடுகளுக்கு போகும்போது லேடிஸ் தான் தங்கியிருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போக முற்படக்கூடாது. லேடிஸ் தங்கியிருக்கிற வீட்டில் சீக்கிரமாக போய் உள்ளே போகிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணக்கூடாது. வீட்டு வாசலில் நின்று பேசிட்டு வரதான் ரொம்ப நல்லது. லேடிஸ் தங்கியிருக்கிற வீட்டில் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். கண்ணாப்புனான்னு கண்ட பொருள் கண்ட இடத்துல கிடக்கும். கேட்டால் பள்ளிக்கூடம் போகிறாங்க, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜ் போகிறேன், வேலைக்கு போகிறேன்னு சொல்லி எதையும் எடுத்து வைக்காமல் கண்ணாப்புனான்னு போவாங்க. ஆனால் சில வீடுகளில் ரொம்ப டிசிப்ளினாக வச்சுருப்பாங்க. ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, சில வீடுகளை பார்த்தாலே ஒரு தேவபக்தி வந்துடும். அப்படி ஒரு தேவபக்தி இருக்குது சில வீடுகளை பார்த்தா. அந்த வீட்டினுடைய காரியங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அமைதி இருக்கும், நிம்மதி வரும். ஆனால் சில வீடுகளை பார்த்தா கலக்கமாக இருக்குது. என்ன இது வீடாக, இது கண்ணாப்புன்னு போட்டு வச்சுருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, இந்த வீட்டை சரி பண்ணக்கூடாதா, இந்த பொருளை எடுக்க வைக்கணும், அவர் கூட்டக்கூடாதா என்று சொல்லுவாங்க. கூட்டுறதே கிடையாது. சில வீட்டில் கீழே குனிஞ்சு கூட்டுறதுக்கே ஆள் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சோம்பேறிகளாக சில வீடுகளில் இருப்பாங்க. காலையில் எழும்பி வீடு கூட்டணுங்கிறது நிறைய குடும்பத்தில் அந்த மாதிரி பிஸ்னஸே கிடையாது. அது என்ன வீடோ என்னன்னு தெரில. அல்லேலூயா. ஆமாம், காலையில் எழும்புனா வீடு கூட்டணும், சோத்திரம், தெரு கூட்டணும். இந்த மாதிரிலாம் சில பேர் செய்ய மாட்டாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை, அதனால தெருவில் கூட்ட மாட்டாங்க. ஏங்க, உள்ளும் புறம்பும் சுத்தமாக இருக்கணும். சில பேர் வீட்டை மாத்திரம் கூட்டுவாங்க, ரோட்டை மாத்திரங்க அப்படியே விட்டுருவாங்க. ஆமாம், என்னமோ ரோடை கூட்டினா பாவங்கிற மாதிரி ரோட்டு சைடு வரதே இல்லை. உள்ளும் புறம்பும் சுத்தமாக இருக்கணும். சொல்லுங்க, உள்ளும் புறம்பும். ஆமாம், நம்ம வீட்டுக்கு வெளியில் நீ குடியிருக்கிறது உண்மையானா அது ரோடாக இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சமாவது கூட்டி கொஞ்சம் தண்ணியை தெளித்து வச்சா உன் வீடு புனிதமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சோம்பேறிகள் வெளியே வரதே கிடையாது. எங்களுக்கு காம்பவுண்டோட முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு அந்த ஷவரோட முடிஞ்சு போச்சு, நாங்கள் ஒன்றும் வெளியில் அதெல்லாம் செய்ய மாட்டோம், தேவையில்லைன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. அதனால் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த இடத்துல குடியிருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் குடியிருக்கீங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அந்த இடத்த கொஞ்சம் பெருக்கி, அது தெருவாக இருக்கட்டும், அது தெரு ஓரமாக இருக்கட்டும், அது நடு ரோடாக வேணாலும் இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதற்கு அடையாளமாக கொஞ்சம் என்ன செய்யலாம், பெருக்கலாம், கொஞ்சம் தண்ணியை தெளிக்கலாம். அப்போ நீங்கள் இருக்கீங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாலடைஞ்ச வீடு மாதிரி கிடக்கும். உள்ளே போனால் தான் இங்கே ஒரு வீடு குடியிருக்குன்னு தெரியும், வெளியில் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இருப்பாங்க சில வீடுகள். அப்படிலாம் தேவ ஜனங்கள் இருக்கக்கூடாது. வீடு எப்போதும் சுத்தமாக இருக்கணும், உள்ளும் புறம்பும் சுத்தமாக இருக்கணும். சரி, இப்போ ஒரு சபைக்குள்ளே நம்ம எல்லாம் வரும்பொழுது தேவனை எப்படி ஆராதிக்கணும் பார்த்தீங்கன்னா, வந்த உடனே சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்த உடனே சில பேர் நிற்பாங்க, சில பேர் முழங்கால் போடுவாங்க, சில பேர் எப்படியோ வந்த உடனே என்ன செய்வாங்க, 2 கை உயர்த்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? வந்த உடனே என்ன செய்வாங்க, 2 கை உயர்த்துருவாங்க. உயர்த்தி ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப அன்பா தேவனை மயப்படுத்துவாங்க. அல்லேலூயா. நம்ம இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுப்பா. அல்லேலூயா. பார்த்தீங்களா, அப்படியே 2 கையும் உயர்த்திடுவாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனை பேர் அப்படி ஆராதனை பண்ணியிருக்கீங்க? 2 கையும் நான் உயர்த்தி ஆராதனை பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆராதனை வரும்போது நான் எப்பயாவது 2 கையும் உயர்த்திருக்கிறேன், ஞாபகம் இருக்கா?
பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒருத்தர் கை தூக்குறாங்க, ஒருத்தர் தூக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்போ கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறது ஒரு சிலர் இல்லை போல் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் பைபிளில் வந்து கைகளை உயர்த்தி ஆராதிச்சிருக்கிறாங்க. கைகளை உயர்த்தி ஆராதித்திருக்கிற ஒரு ஆராதனை, ஜெபிச்சிருக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய புஸ்தகங்களே நாம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் பல இடங்களில் கரங்களை உயர்த்தி அவர்கள் ஜெபம் செய்த அந்த மொழிமுறைகளை கை கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த ஒரு அம்மா செய்வாங்க, திடீர்னு கையை உயர்த்துவாங்க. சில பேர் இந்த கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறது நல்லது தான். அது ஜென்ஸ் செய்யணும். அல்லேலூயா. யார் செய்யணும்? ஆண்கள் செய்யணும். நல்லா 2 கை உயர்த்தி நல்லா ஆராதிக்கலாம். ஆனால் லேடிஸ் நீங்கள் ஆராதிக்கும் போது 2 கையை உயர்த்த வேண்டான்னு சொல்லலை, உயர்த்தலாம். ஆனால் உயர்த்தி ஆராதிக்கிற லேடிஸு உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் ஆராதிக்கிறதுனால 2 கையும் உயர்த்துறதுனால யாருடைய பார்வையும் உங்களுக்கு நேராக திரும்பக்கூடாது. புரிஞ்சுதுங்கிறவங்க அப்படி இருக்கணும். சில பேர் இந்த என்ன சொல்கிறது, மெண்டல் மாதிரி கை வைத்துவாங்க திடீர்னு. அது எப்படி இருக்கும், ஏது இருக்கும் ஒன்றும் தெரியாது, டக்குன்னு தூக்கிடுவாங்க 2 கையும். அப்படி பண்ணக்கூடாது. லேடிஸ் வந்து கை உயர்த்தும் போது பார்த்து தான் கையை உயர்த்தணும். சார், 2 கரங்களை உயர்த்தி ஆராதிக்குதல். சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி, அது ஒரு ஆராதனை. அது சிலர் ஆராதிப்பாங்க, ஜென்ஸ் ஆராதிப்பாங்க. அதே மாதிரி பவுல் சொல்லும்போது 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்கலாம் பார்க்குறோம், பைபிளில் ஆராதிச்சிருக்கிறாங்க. அது வந்து சாலமோனுடைய வாழ்க்கையில் அவரும் ஆராதனை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு கரத்தை தூக்கி ஆராதிப்பாங்க. சொல்லுங்கள், ஒரு கரத்தை ஒரு ஆராதனையில் பாருங்கள். சில பேர் 2 கரத்தை உயர்த்தி ஆராதிப்பாங்க. சில பேர் வந்து ஒரு கரத்தை உயர்த்தி ஆராதிப்பாங்க. நீங்கள் ஆராய்ச்சிருக்கீங்களா? ஒரு கரத்தை உயர்த்தி ஆராய்ச்சிருக்கிறீங்களா? ஆமீன் சொல்கிறேன். கையை எப்படி உயர்த்தி காட்டுங்களேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஒரு கரத்தை உயர்த்தி ஆராதிக்கிறது. அப்புறம் 3ஆவதா பார்க்கும்போது சில பேர் கரங்களை தட்டி ஆராதிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை நீங்கள் இந்த ஆராதனை பண்ணியிருக்கீங்களா? கரங்களை தட்டி ஆமீன் ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆராய்ச்சிருக்கிறீங்களா இல்லையா? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, 3ஆவது வந்து கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி சில பேர் ஆராதிப்பாங்க. சில பேர் கரங்களை தட்டிகிட்டே இருப்பாங்க, பாடி ஆராதிப்பாங்க. சரி, அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆவதாக கம்பீர சத்தமாய். சொல்லுங்க, என்னது? கம்பீர சத்தமாய் சொல்லுங்க. கம்பீர சத்தமா ஆராய்ப்பீங்களா இல்லையா? எங்களுக்கு அப்படிதான் பிடிக்கும். நாங்கள் குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் ஊழியத்தில் ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் கீழே நான் வந்து ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு கீழே இருந்து ஊழியம் பண்ணோம். அப்படி பண்ணும்போது எங்கள் ஆராதனை வந்து சாதாரண ஆராதனையாக இருக்காது, ரொம்ப பலமுள்ளதாக இருக்கும், வல்லமை உள்ளதாக இருக்கும். ஆமாம், அந்த ஆராதனையெல்லாம் இப்போ எங்கேயும் பார்க்க முடியல. அவ்வளோ நல்ல அருமையாக இருக்கும் ஆராதனை. கடந்த 40-41 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் அந்த ஆண்டவரை இப்படி தான் ஆராய்ச்சிட்ருக்கோம். அல்லேலூயா. இப்படி தான் கர்த்தரை தூச்சிட்ருக்கோம். அந்த வல்லமை என்று சொல்லுகிற அந்த அபிஷேகத்தோடு ஆராதனை பண்ணுறது, அந்த கம்பீர சத்தமாக ஆராதிக்கிறது இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் குறையல. அது அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஆராதிக்கிற நாளில் கம்பீர சத்தமாக ஆராதித்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்கிறோம், ஆண்டவரை கம்பீர சத்தத்தோடு அறிவிக்கிறோம். அப்படி அந்த சத்தம் பார்த்தீங்களா ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது. கடந்த 40-41 வருஷமாக அப்படியே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அந்த சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே தொனிச்சிட்டே இருக்கு. அது விடலை. அந்த குறை, அதில் ஒரு குறை இன்னும் வரல. ஆண்டவர் கிருபையா நடத்துறார். பரலோகம் போகும் வரை இந்த சத்தம் குறையவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், எங்கள் முன்னோர்கள் எனக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் எல்லாம் இப்படி தான் ஆண்டவர் ஆராதிச்சாங்க. கர்த்தரை பிரதிஷ்டையோடு தேவனை ஆராதிப்பார்கள், பிரதிஷ்டையோடு வசனத்தை சொல்வார்கள். அப்படின்னா அவங்க ஆராதனையிலையும் ஒரு வல்லமை இருக்கும், அவங்க பிரசங்கத்திலையும் ஒரு அக்கினி இருக்கும், அவங்க ஊழியத்தில் கூட ஒரு மகிமை இருக்கும்னு வச்சுங்களேன்.
அப்படி இருப்பாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியல. ஆமா, சிலர் வசனம் பேசினாலும் வல்லமையா பேசுவாங்க, ஆராதிச்சாலும் வல்லமையா ஆராதிப்பாங்க, யார்கிட்டயா பேசுனாலும் வல்லமையா பேசுவாங்க. ஆமா, அப்படிதான். அப்படி ஒரு மகிமையோடு தேவனுடைய சமூகத்துல கெம்பீர சத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு குரூப்ஸ்ல ஆண்டவர் எங்களை வச்சிருந்தாரு. நாங்கள் வாலிபர்கள் ஒரு குரூப் இருப்போம். இப்பெல்லாம் உள்ள வாலிபர்கள்லாம் செல்ல வேண்டிட்டு இருக்கிறானுவோ எல்லா இடத்துலையும். எல்லாம் செல்லு தான். வாலிப பிள்ளைங்க, வாலிபர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா சபையிலையும் அப்படியே பக்கத்தில் செல்லு இருக்கும். அல்லேலூயா. செல்லை வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறது, அப்படியே என்ன செய்வானோ தெரியல, கர்த்தர் தான் பார்க்குறாரு. சோத்திரம். பக்கத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்களேன்னு ஒரு வெக்கம் இல்லாமல் செல்லை எடுத்து ஓடிட்டு இருப்பாங்க. சோத்திரம். சில பேருக்கு பைபிளுக்கு முன்னாடி செல்லு பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்களா. ஒரு காலத்தில் பைபிள் தான் இருக்கும், இப்போ பாருங்க செல்லு. பைபிளை பார்க்கறத விட செல்லை தான் அடிக்கடி பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லலாம்ல. ஏன் குத்துதா? அல்லேலூயா. ஆமா, ஏன் செல்லும் பைபிள் படிக்கிறாங்க இல்லை செல்லும் காலேஜம் பண்ணுதா? எத்தனை பேர் வாழ்க்கையில செல்லு வந்திருக்கு பார்த்தீங்களா? 1 2 3. ஏன் இந்த 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு நிறைய ஃபோன் வந்துருமோ? யோசிச்சு பாருங்க. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நிறைய நமக்கு ஃபோன் வந்துருமா? ஒரு 10 ஃபோன் வருமா? பக்கத்திலேயே செல்லு, எல்லா இடத்துலையும் செல்லுதான். அல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனங்களே, பாருங்க, அன்னைக்கு கம்பீர சத்தமா ஆராய்ச்சதுக்கு கீழே எந்த ஈர்ப்பு சக்தியும் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்க ஆராதனையை கொள்றது எது தெரியுமா? செல்லு. அப்படியே கீழே இருந்து அடிக்கடி உங்க ஆராதனை அப்படி ஈர்த்து உன்னை கொண்டு போய் அதுல தள்ளும், அதுல கொண்டு முழுக பண்ணும். உடனே சும்மா உட்காந்துருப்பேன், நல்லா சோத்திரம் அப்படியே செல்லவேன். அப்படி திருப்பி பார்த்துட்டு அப்படியே சொல்லி, அது ஒரு மெண்டலு. அந்த நேரம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா செல்ல எடுத்து நம்மளே பிரிச்சு பார்ப்போம். அது ஒன்றும் அதை கூப்பிட்டுரும் பாருங்க. அது இருக்கிறனால தானே கூப்பிடுது. ஏன் இந்த நேரத்தில் கூட செல்லு தான் கொண்டு வரணுமா? யோசிச்சு பாருங்க. சில பேர் சொல்றது, நான் செல்லில் பாடல் பாடுறேன் பாஸ்டர், நான் செல்லில் வசனம் எடுக்கிறேன் பாஸ்டர். இது ஒரு புண்ணாக்கும் எடுக்க வேண்டாம். நீ செல்லை கால ஜபத்துக்கு கொண்டே வராத. சோத்திரம். எப்போதும் நல்ல பக்கத்தில் தான் இருக்கீங்க. 1 மணி நேரத்தில் எந்த ஆவியும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்துருக்கிறாரு. அதனால செல்லை அடிக்கடி பார்க்குற வேலையை விட்டுருங்க. அதனாலேயே கர்த்தரை ஆராதிக்காம நிறைய பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. அல்லேலூயா. அதனால கெம்பீர சத்தமாய் அங்க எங்களுடைய ஆராதனை அந்த நாளில் காணப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வதாக பாடி துதிக்கிறது. சோத்திரம். பாடி துதிக்கிறது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் பாடவே மாட்டாங்க. ஏன்னா பாடுனா முத்துலாம் கொட்டிடும் பார்த்தீங்களா, அதனால வாயை திறக்க மாட்டாங்களே. ஸ்தோத்திரம். வாயை திறக்க மாட்டாங்க. சில பேர் பாடல் ஆராதனைக்கு வரவே மாட்டாங்க, பாடுற ஆராதனைக்கு வர்றதே இல்லை. அப்படியே ரொம்ப லேட்டா, அப்படியே ரொம்ப அலட்சியமா நிர்விசாரமா வருவாங்க. பாடல் ஆராதனைக்கு வரமாட்டாங்க. பார்த்தீங்களா? பாடல் ஆராதனைக்கு வரமாட்டாங்க. இப்போ பாருங்க, இங்க உங்களில் எத்தனை பேர் பாடல் ஆராதனை ஆரம்பத்திலே உட்கார்ந்து நல்லா கைத்தட்டி தேவனை பாட்டு பாடினீங்க? எத்தனை பேர் கர்த்தரை ஆராய்ச்சிங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பாடி எத்தனை பேர் துதிச்சிங்க? இப்பயும் ஒரு நபர் தான் கை தூக்குறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த பாடல் ஆராதனையின் மேல ஒரு விருப்பம் இல்லை. பார்த்தீங்களா? ஒரு விருப்பம் இல்லை. பாடல் ஆராதனை மேல என்ன இல்லை? உங்களுக்கு ஒரு விருப்பமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு விருப்பம் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க? ஆராதிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு பாட்டு பாட வரமாட்டேங்குது. எங்களெல்லாம் நாங்கள் ட்ரைனிங்கில் அப்படி, நான் ஞானசான் எடுத்ததுலேருந்து சர்ச்சில் தங்கிட்டேங்க. ஆனால் அன்னையிலேருந்து ஸ்தோத்திரம், நாங்கள் ஒரு நாள் காலேஜ் ஜபத்தில் கூட பாடாமல் இருந்ததில்லை தெரியுமா? ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜுரம் இருக்கும், நிறைய ரொம்ப பலவீனம் இருக்கும், பயங்கரமான பிரச்சனையில் இருப்போம், எல்லாம் செய்வோம். ஆனாலும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஆண்டவரை ஆராதிச்சே தீருவோம். அல்லேலூயா. ஆமாம். இப்போ உள்ள வாலிபரில் சேரில் உட்காந்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. சோத்திரம். நாங்கள் முழங்கால் போட்டு தான் ஆண்டவரை காலையில் ஆராதிப்போம். சேர்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கு. சேரே கிடையாதுங்க. எங்கள் சர்ச்சில் சேரே இல்லை, சேர் கிடையாது. அது ஸ்கூல் எடுக்கிறனால பெஞ்சு தான் கிடக்கும். அந்த பெஞ்செலாம் அதுக்கு போட மாட்டாங்க. காலேஜ் ஜபம்னா வெறும் பாய் தான் இருக்கும். எல்லாரும் முழங்கால் தான் போடணும், சேர்லாம் உட்காரவே மாட்டாங்க. இன்னைய வரைக்கும் எங்கள் பாஸ்டர் சேரில் உட்கார மாட்டார் காலேஜ் ஜபத்தில், இன்னைய வரைக்கும். சோத்திரம்.
41 வருஷமா அந்த பாஸ்டரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைய வரைக்கும் காலையில் வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு சோத்திரம் 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 சொல்லி தான் அவர் கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தொண்டையே இருக்காதுங்க. பார்த்தீங்களா? இப்போ எனக்கு கூட கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி ஆச்சுல, 2-3 நாளாக கத்தி 4-5 நாள் அப்படி வேலை இருந்துகிட்டே இருக்கனால தொண்டை ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அவருக்கு சுத்தமாக தொண்டையே இருக்காது. ஆமாம், தொண்டையே கிடையாது. அவரை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கும். இவர் பாடுற பாட்டு எல்லாம் பரிதாபமாக இருக்கும். என்ன இவர் கொஞ்சம் வேற யாரையாவது விடக்கூடாதா, சும்மா போட்டு உயிரை அந்த இருக்கிற தொண்டையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவர் விடவும் மாட்டார் பாருங்க. அவர் இருக்கும்போது யாரையும் பாடலாம் வைக்க மாட்டார். அவர் தான் பாடுவார். அவர் தான் பாடுவார். யாரையும் பாட வைக்க மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் கூட நின்று பாட வைப்பாரு. என்னெல்லாம் அப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. கூட நின்று பாட வைப்பாரு. அவரு யாரையும் பாட வச்சு உட்கார மாட்டாரு. தொண்டையே இல்லாட்டாலும் அவர் தான் பாடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கும்பகோணத்தில் நல்லமை பெண் சபையின் தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் அவங்க அப்படிதான் இன்னைய வரைக்கும் தேவனை ஆராதிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்னைய வரைக்கும் ஸ்தோத்திரம். இப்போ தாடியெல்லாம் வச்சுட்டாங்க. அதனால் இப்போ முன்னாடி தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிவிடுவாங்க. ஷேவ் பண்ணாலும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பழக்கம், அவங்க ஃபேமிலி பழக்கம் அப்படிதான். அவங்க அப்பா, அவங்க அண்ணனுங்க எல்லாருமே இப்படி தான் தாடியை தடவிட்டு இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, கிருபாசனத்தில் ஏசுதாஸ் ஐயான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து அப்படி செய்வார். அவர் கல்யாணம் ஆகாத ஒரு சன்னியாசி. அப்படியே தாடியை என்ன செய்வார், அப்படியே போதும் அப்படியே தாடிவிட்டே இருப்பாரா. அந்த பழக்கம் அப்படியே அந்த சந்ததிக்கும் வந்துடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனிதர்கள் இன்றைக்கும் இந்த பூமியில் இருக்கிறத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் முன்னோடியாக முன்மாதிரியாக இன்றைக்கும் பரிசுத்தவான்களை தேவன் வைச்சிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. பாடி கர்த்தரை துதிக்கிறதுல அப்படி யாரும் என்ன செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறது. இப்போ தேவ சமூகத்தில் வந்துட்டோம்னா கர்த்தரை ஆராதிக்கணுங்க, ஆராதிக்கணும். சோத்திரம். பார்த்தீங்களா, ஒரு வேலை செய்கிறவனு பாருங்களேன். இந்த மில்லில் கொண்டு போய் இந்த நெல்லெல்லாம் கூட்டி அரைப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மோட்டரை போட்டுருவாங்க. மோட்டரை போட்டதும் மிஷினை போட்டுருவாங்க. அந்த தம்பியில் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்களேன். இந்த 2 தம்பியிலும் இங்கே என்ன பாருங்களேன். சோத்துறேன். அவங்கள பார்க்கறதுக்கு தான் நீ உங்ககிட்டே உட்காரல பார்த்தீங்களா. தனியாக போயிட்டாங்க பாருங்க. சார் அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஒரு மிஷினில் கொண்டு போய் அந்த நெல்லை கொட்டுவாங்க. கொட்டிட்டு அந்த கூடை அந்தாண்ட போட்டுட்டு அந்த நெல்லை சரி பண்ணுற வரைக்கும், அந்த நெல் அரிசியாகி வர வரைக்கும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. அப்படியே நெல்லை மேலே தள்ளி கொத்தி விடுவாங்க. அப்புறம் கீழே அதை அப்படி தள்ளி விடுவாங்க. கீழே தள்ளி விடுவாங்க. வரிசையாக வேலை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எப்போ மிஷினை போட்டாங்களோ, ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அந்த மிஷின் நிற்கும் வரை அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வந்த நேரம் முதல் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும் நேரம் வரை உங்கள் சிந்தையும் உங்கள் சரீரமும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் கர்த்தருக்கு முன்பாக பாடி கெம்பீரமாக கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. 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 பாடி துதிக்கிறதுல சோம்பேறியா இருக்க கூடாது. எந்த நேரத்துல வந்து நீ முழங்கால் போட்டாலும் ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிட்டு உடனே கரங்களை தட்டி பாட ஆரம்பிச்சிடணும். அது ஆண்டவருடைய பிள்ளைக்கு அடையாளம். சில பேர் நல்ல பேய் அபிஷேகம் பண்ண மாதிரி வந்த உடனே உட்காந்து என்ன பாட்டு பாடி ஆராதனை நடந்தாலும் அவங்க வந்து இப்படியே உட்காந்துருப்பாங்க. உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு சொல்லுங்க. என்ன ஆவி இருக்கு? இப்பயாவது ஒத்துக்குங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை. பரிசுத்த ஆவி இருந்தா ஆராதனை நடக்கும் போது உன் வாயை பூட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பியா? சொல்லுங்க. ஆவியானவர் உன்னை கட்டி போட்டாரா? நீ இப்ப வாயை திறக்காத, பாடாத, அப்படியே உட்காந்துருன்னு ஆவியானவர் சொன்னாரா? சில ஆவியானவர் சொல்லுவார் உங்களுக்கு இல்ல, அப்படியே அப்படியே கட்டி போட்ட மாதிரி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் பாட்டு பாடி ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்க நம்ம வாயை பார்க்கும். அப்புறம் பார்த்துட்டு அதுவும் முழங்கால் போட்டு அப்படியே வாயை பார்த்துட்டு அப்படியே அதுவும் பாட ஆரம்பிக்கும். பிள்ளைங்க அதுவும் பாட ஆரம்பிக்கும். அப்புறம் அம்மா முக்காடு போட்டிருப்பாங்களா, உடனே என்ன பண்ணும், அதுவும் அந்த கீழே கரிச்சு வச்சுருப்பாங்க பாரு, தூக்கி அதுவும் முக்காடு போட்டுக்கும். முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே அம்மாவை பார்க்கும்.
கை தட்டுவாங்களா? உடனே இதுவும் கை தட்டும். பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்க மாட்டீர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. பிள்ளைகளை போல மாறணும். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆராதிக்க இருந்தா கூட நீங்க என்ன செய்யணும்? ஆராதிக்க செய்யணும், பாடணும், கர்த்தரை துதிக்கணும் தேவ சமூகத்துல. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கரங்களை, 2 கரங்களையும் உயர்த்தி ஆராதிப்பது. ரெண்டாவது, ஒரு கரத்தை உயர்த்தி ஆராதிப்பது. அடுத்தது 3வது, கரங்களை தட்டி ஆராதிப்பது. 4வது, கெம்பீர சத்தமாய் ஆராதிப்பது. 5வது, பாடி ஆராதிப்பது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பாடி ஆராதிப்பது. 7வது, முழங்கால் படியிட்டு ஆராதிப்பது. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன பண்ணி ஆராதிக்கணும்? முழங்கால் படியிட்டு ஆராதிப்பது. சார், இப்ப வந்தோடனே எத்தனை பேர் முழங்கால் போட்டீங்க? ஆமீன் சொல்ல, கை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜெபத்துல என்னென்ன வேலை இருக்கு பார்த்தீங்களா? 6வது முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது. அல்லேலூயா. தேவசமூகத்துல வந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியமே என்னதான்? வந்தோடனே முழங்கால் போடணும். எத்தனை பேர் போட்டீங்க? சரிங்களா? எல்லாருமே போடணும். சில பேர் வந்தோடனே பப்பரக்கான்னு உட்காடுறீங்க பாருங்க, அது சரியில்லை. மாற்றிங்க என்னையில இருந்து. ஏன்னா வந்தோன்னே அப்படி யாரும் உட்காரக்கூடாது. வந்த உடனே முழங்கால் போட்டு இதை பாருங்க, ஒரு பயபத்திரமா இருக்கணும். இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறவங்க நீங்களும் சரி, கீழே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் சரி, வந்த உடனே நீ எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், தேவனுக்கு நீ மதிப்பு கொடுக்கிறவனாக இருந்தா வந்த உடனே பைபிள் அப்படி கீழே வச்சுட்டு அப்படியே முழங்கால் போட்டு 2 கைகளையும் கூப்பி, தெய்வமே, இந்த நாளிலும் உம்மை சந்திப்பதற்கு, உங்க சமூகத்தை காண்பதற்கு எனக்கு நீ பாராட்டின கிருபைக்காக தேங்க்ஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு துதிய சோத்திரங்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் முறை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் எல்லாம் செய்யணும். இன்னைய வரைக்கும் எங்க ஊழியக்காரர் அப்படிதான் செய்வார், செஞ்சிட்டு இருக்கார். இன்னைய வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கார். சோத்திரம். 80 வயசு ஆக போகுது. இன்னைய வரைக்கும் அவர் அப்படிதான் செய்கிறார். ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் விடாது இருக்கிறது தான் விசுவாசம், நம்பிக்கை. இடையில தொலைச்சிட்டு வர்றது நம்பிக்கை இல்லை, அது விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லணும். சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7, நடனம் ஆடி கர்த்தரை துதிப்பது. ஆமாம், நீங்கள் நடனம் ஆடி துதிக்கிறது இப்போ எல்லாம் ஒரு பேஷன். சில பேர் நடனம் ஆடி டப்பாங்குத்து போட்டு ஆராதிக்கிறீங்க. ஆனால் ஸ்தோத்திரம், நடனம் என்று சொல்லுகிறது வேதாமத்தில், எபிரேய பைபிளில் அந்த இடத்துல நடனம் என்று வரல, நடனம் என்று வரல. ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ நம்ம தமிழில் நடனம்னு போட்டிருக்கிறதுனால எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம்? நடனத்தோடு தேவனை ஆராதிக்கணும்னு ஒரு ஆராதனை கொண்டு வந்துட்டோம். ஆனால் எபிரேய மொழியில் நடனம் இல்லை. அல்லேலூயா. எங்கெல்லாம் நடனம் போட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அது நடனம் இல்லை, அதுக்கு வேற அர்த்தம், வேற வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. சரி, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமாக தேவனை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். 7 விதமாக ஆராதிக்கிறோம். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? வரிசையா சொல்லுங்க, வரிசையா சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. நடனத்தோடு ஆராதிப்பது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆராதிக்கிறதுக்கெல்லாம். முதலாவது இந்த 7 ஆராதனையும் உங்கள்கிட்ட இருக்காங்கிறதா இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். இதுக்கே டைம் முடிஞ்சு போச்சு பாருங்க. அல்லேலூயா. அதனால இனி இதனுடைய மிச்சத்தை நம்ம என்ன செய்வோம்? நாளைய தினத்தில் பார்ப்போம்.
இது இப்போ நம்ம 7 ஆராதனை செய்வாங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த 7 வித ஆராதனையிலையும் ஒரு சில அர்த்தங்கள் இருக்கிறது. அதை நம்ம நாளைய தினத்தில் தியானிப்போம். இப்போ நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் அப்படி முழங்கால் படிக்கிறோம், பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றியோடுமே துதிக்கிறோம். 7 விதமாய் ஆண்டவரே ஒரு ஆராதனையில் தேவனை துதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னும் சில விதமாய் ஆண்டவரே நின்று கொண்டு ஆராதிக்கிறவர்களும், ஆண்டவரே கண்களை மூடி ஆராதிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. சில பேர் கண்ணை திறந்துக்கிட்டு ஆராதிப்பாங்க. ஆண்டவரே ஏதோ பல வடிவங்களில் ஆராதனை நடக்குது. ஆனால் இப்போ இந்த 7 விதமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆராதனை நடக்கிறதுல எபிரேய சொற்கள்ல நிறைய மாற்றங்கள் இருப்பதை, அர்த்தங்கள் இருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 7 விதமான ஆண்டவரே துதிகளை நாங்களும் தேவ சமூகத்திலே செலுத்தக்கூடியவர்களாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆதி பரிசுத்தவான்கள் எப்படி தேவனை உண்மை மனதோடு பரிசுத்த சிந்தையோடு தேவனை ஆராதிச்சாங்களோ அதுபோல நாங்களும் ஆராதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு தேவன் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக, எல்லா தடைகளையும் நீக்கப்படுவீராக. உங்கள் அன்பு கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வதியும், இந்த பகல் முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வதியும். உம்முடைய சித்தஞ்சை கிருபை தாரும். ஒருவேளை இயேசு பெருமான் இந்த பகலிலே நீர் வருவீர் என்றால், இந்த பூமிக்கு வருவீர் என்றால், அந்த வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். ஒரு வருகையின் சிந்தையோடு இந்த பகற்காலங்களை நாங்கள் கழிக்க எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. தொடர்ந்து கர்த்தர் எங்களை வழி நடத்தும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இந்த ஜெபத்திலே பங்கெடுத்த எங்கள் மக்களை நீர் ஆசீர்வதியும். லைவ் மூலமாய் வந்தவர்களை ஆசீர்வதியும். தேவ கரங்களை ஒப்படைக்கிறோம். ஒரு தெளிந்த தண்ணீர் எப்படி மற்றவங்களுக்கு ஈர்ப்பு சக்தியோடு ஒரு சுவையையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதோ அதுபோல நாங்கள் தெளிந்த எண்ணமுள்ளவளாய் தொடர்ந்து ஆராதிக்க கிருபை தாரும். கனமகிமையெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. God bless you.